நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷபலக்கண ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்திய என்ற பதிவு தானது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான மிதன ராசியின் பதிவாகும். இந்த மிதன ராசி நட்ச சாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 8 கோடி 11 கோடியவன் எப்படி அந்த நட்சத்திர சார வாயிலாக எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்கு இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. ரிஷபலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமானால் நீங்கள் ரக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது 7 கோடியும் 12 கோடி செவ்வாய் திசை. ஓகேங்களா? இது எத்தனை கோடி புத்தின்னு கேட்டிங்கன்னா 8 கோடியும் 11 கோடி புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் திசையானது உங்களுக்கு 7 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்கும். அது செவ்வாய் திசை குரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர 2ஆம் பாகமான மிதனத்தில் என்னென்ன நட்சத்திர சாரம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க? மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரை இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிருகசீர சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 8 கோடி 11 கோடி குரு பகவான் இப்போ பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க? இந்த 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 12 சம்மந்தப்பட்டு அது 8 11 பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவியிடையே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சண்டைகள் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான பேச்சுக்கள் இந்த காலகட்டம் ஆரம்பிப்பாங்க. சில திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுக்குண்டான வரையும் அதுக்குண்டான பயன் அதுக்குண்டான செலவு இப்படி ஏற்படும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு ஆரம்ப கல்வி உச்சக்கல்வியில் படிக்கிறோம்னா ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா இடம் விட்டு இடம் மாதிரி நம்ம படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம யாருக்குமே கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியுமா கேட்டாக்கா அந்த 2ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார், தான் வீட்டை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு குடும்பத்துக்காக நம்ம பிழப்பு தேடி நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டத்தில் மாவட்டம் ஊர் விட்டு ஊர் இந்த ஏரியா டு ஏரியா அதை புதுமுகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திடீர்னு ஒரு யோகத்தை கொடுப்பாருன்னா இடம் விட்டு இடம் வரும்போது திடீர்னு யோகத்தை கொடுப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சரி ஒரு இன்சூரன்ஸு இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லல்கள் பிரச்சனைகள் அப்போ வந்து 12 கோடி 7 கோடி மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த மாதிரி இது யார் நம்ம வரணும் கேட்டால் ஒன்று கூட்டாளினால் வரும், இல்லை நம்ம மனைவி நம்ம கலத்துறது மூலிமா வரும். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே இடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து இப்போ அது பஞ்சாயத்து பிரச்சனையாகி அது கோர்ட் ஸ்டேஷன் போகிற மாதிரி வரும், இல்லை பஞ்சாயத்து வரும், இல்லை வந்து ஊர் டு ஊர் இவர் ஒரு ஊரில் அவங்க ஊரில் இருந்து பிழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக வருமானத்துக்காக நம்மளோட செயல்திறனுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது மனைவி வழி சேர்ந்த அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மனைவி வழி சேர்ந்த ஒரு உறவுகள் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்து மூலிமா நம்ம வந்து தன்னோட லாபத்தை ஈட்டுறது. ஓகேங்களா? அப்போ இன்னொருத்தரோட பணத்தில் நம்ம வந்து லாபம் கொள்வது. ஓகேங்களா? அப்போ வந்து உழைப்பே இல்லாத வருமானத்தை பெறுறது. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து 8 11 சம்மந்தப்பட்டு இப்போ 7 12 சாரத்தில் இந்த 8 11 சம்மந்தப்படுறதுனா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது இது 2ஆம் திருமணம் 2ஆம் வாக்குவாதத்துக்கு உண்டான வாக்குவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அடுத்த படத்தில் லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அவள் ஊர் டு ஊர் திடீர்னு ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து திருவாதிரை சாரத்தில் உங்களுடைய 8 கோடி 11 கோடி குரு புத்திநாதனை குரு பகவான் இருந்தால் எப்படி பலன் போய் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சம்மந்தப்படுறாங்க, ராகு சம்மந்தப்படுது. அப்போ 8 11 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் இடத்துல பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு வந்து அதாவது தேவையில்லாத ஆராய்ச்சி தேவையில்லாத பயம் இந்த மாதிரி வருங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் விட்டு ஊர் கட்டாயமாக நம்மளுக்கு போகும்போது கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் அனுப்புவோம், ஏரி விட்டு ஏரி அனுப்புறது. அது ஆகும்போது வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு ரயில் பயணம் இந்த பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பணம் மோட்டிவ் நிறைய ஏற்படுங்க. அப்போ சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாமல் தவிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த வருமானத்துக்கு ஊர் விட்டு ஊர் போகிறது. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பணங்கிற மோட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான மனசாட்சிக்கு புறமான தொழில் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது மந்திர தந்திரத்தை பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கிறது, இல்லை மந்திர தந்திரம் நம்ம சிக்கிக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வாய்ப்புனுக்கு அவ்வப்போது ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனம் விட்டு இனம் இந்த மாதிரி பல கோடி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை 7ஆம் வரை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்போ யாரோட சார்ந்து பார்க்குறாரு, ராகுவோட சார்ந்து பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஏற்படுத்த பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ வந்து சட்டத்துக்கு புறமான ஒரு அமைப்பு பண்ணக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம என்னென்ன பித்தலாட்டம் இருக்குதோ அத்தனை பித்தலாட்டம் செய்ய வைக்கிறது கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து புனர்பூச சாரம் இருக்குங்களா? அப்போ புனர்பூச சாரம் வந்து சுய சாரத்தில் இருக்காரு. அப்போ 2 சம்மந்தப்படுது 8, 11 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 8 சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஊர் வீட்டுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான பாதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாரத்தில் நடத்தும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 கோடி 12 கோடி தசை அது பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சுய புத்தியிலேருந்து நடத்துகிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது 2க்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலம் வெளியூர் போகிறது. ஓகேங்களா? அது வெளியூருக்கு பயணம், விரயம், செலவு, பயணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்ல லாபத்தை பார்க்குறது. அப்போ அடுத்த நம்பி போய் நம்ம ஏமாறுறது, லாபத்தை நம்பி போய் ஏமாந்து பல நிலைமை வந்து மறுபடியும் அதே நிலைமை வந்து நிற்கிறது. இந்த மாதிரி மாற்றி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரமாக நிதானமாக இருக்கணுங்க, கணவன் மனைவி கூட நிதானமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு போய் சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.